முருகனை வழிபட்ட திருமாவளவன் திருநீரை அழித்த தவறான செயல் குறித்து இந்த காணொளியில் நம்ம தெளிவாக காணலாம். ஒரு காலத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மட்டும் முருகன் என் முப்பாட்டன் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பேசிட்டு வந்தார். 1-2 கிடையாது, 10-15 வருடங்களுக்கு மேலாக இதே விஷயத்தை தான் அவர் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை கேலி கிண்டல் பண்ணாத நபர்களே கிடையாது. அதில் இவங்க அவங்கெல்லாம் கிடையாது. அதில் மிக முக்கியமான நபர்களில் திருமாவளவனும் ஒருத்தர். அவர் சொல்லியிருந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணியே ஆகணும். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா முருகனை நம்ம தொட்டோம் அப்படின்னா பிள்ளையாரை மட்டும் எப்படி விட முடியும்? பிள்ளையாரும் தொட வேண்டியதாகும். பிள்ளையாரை தொடுறோம் அப்படின்னா அடுத்தடுத்து இந்து மக்கள் அவர்களது சாமியாக கும்பிட்ற அத்தனை விஷயத்தையும் தொட்டு நம்ம இந்துத்துவ கும்பலுக்கு ஆதரவாக போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அதனால் நம்ம அந்த பக்கம் விழவே கூடாது அப்படின்னு பேசிய ஒரு நபர் அதே நேரத்தில் சீமானவர்கள் தொடர்ச்சியாக முருகன் முப்பாட்டன்னு பேசுவதும் தமிழ்கடவுள் முருகன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு ஓட்டுக்காக கத்திக்கொள்வது, ஓட்டுக்காக பேசிக்கொள்வது, அந்த மாதிரி விஷயத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விழாது அப்படின்னு பேசின அந்த தலைவர் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா அறுபடை வீடுகளில் முதல் வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவருடைய பக்கத்தில் அவருடைய படம் போட்டு பதிவு பண்ணுறாரு. அப்படின்னா இது ஓட்டுக்காகவா இல்லை வேறு எதுக்காக? அவர் வேறு எதுக்காகவோ பண்ணுறாருங்கிற விஷயத்தை எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும். காரணம் என்னென்னா, அவர் பார்த்திங்கன்னா முருகனை வழிபட்டுட்டு வரும்போது கோயிலை விட்டு கூட இன்னும் வெளியே வரல. வந்துக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் அவருடைய படம் எடுக்க அவருடைய தொண்டர்கள், அவரை விரும்பக்கூடிய நபர்கள் சூழ்ந்துக்கிறாங்க. அப்போ எடுக்கும்போது அவருடைய அந்த செல்ஃபோனை எடுக்க போகிறாங்க, முகப்படம் அவர் எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் அந்த படம் எடுப்பதற்கு முன்னாடி உடனடியாக அவரோட நெத்தியில் இருக்க திருநீரை அழிக்கிறார். அதற்கான காரணம் என்ன? எங்கேருந்து அந்த தேவை வருதுங்கிற கேள்வி தான் நமக்கு முதல்ல வருது. உண்மையிலே உங்களுக்கு உளமாற அந்த இடத்துல போக முடியல, அல்ல போய் நடிக்கணும் அப்படின்னா அந்த நடிப்பு கூட வரல அப்படின்னா விட்டுட்டு வந்துடலாம். இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாத மாதிரி முருகனை வழிபட்டோம் அப்படிங்கிற ஒரு படத்தை போட்டு ஒரு விஷயத்தையும் சொல்லணுங்கிறீங்க. அதே நேரத்தில் கோயிலை விட்டு கூட வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே படம் எடுக்க வருபவர் முன்னாடி அந்த திருநீரை அழிக்கணும்னு சொல்லி ஒன்று பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நோக்கம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுதில்ல. தொடர்ச்சியாக இந்த மாதிரி திருமாவளவன் செய்வதுங்கிறது கண்டனத்திற்குரிய ஒரு செயலாக அந்த மத உணர்வை ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல அதை செய்திருக்கக்கூடாதுங்கிறது தான் ஒரு தனிப்பட்ட கருத்தாக பார்க்கப்படுகிறது. உங்களது பார்வைகளை நீங்கள் பின்னோட்டத்தில் பதிவு பண்ணலாம்.